நீங்க டெக்ஸ்ட் சம்பந்தமா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்கல்ல, லைக் இப்போ நீங்க ரிவ்யூ கொடுக்குறீங்க, நீங்க உண்மையான ரிவ்யூ தான் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு பிராண்டோட ரிவ்யூ ஆக்சுவலி ஒரு பிராண்ட் நெகட்டிவா இருக்கலாம். அந்த நெகட்டிவை நீங்க பப்ளிஷ் பண்ணி அதை டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏதாவது வந்திருக்கா? அப்படி இருந்தா அந்த பிராண்ட் நேம் கொஞ்சம் சொல்ல முடியுமா, என்ன வீடியோ அப்படின்ட்டு? நம்ம கரெக்டா சொன்னா ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் தான். சுப்ரீம் கோர்ட் வர கேஸ் போடுவாங்க பிராண்ட். சுப்ரீம் கோர்ட் வர கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டிருக்காங்க. என்ன பிராண்ட் அண்ட் என்ன நெகட்டிவ் சொல்ல முடியுமா? இப்போ எம்ஐயோட ஃபோன் வெடிச்சிச்சு. ஓகே, அதுக்காக வந்து நாங்க ஓப்பனா வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்திருந்தேன். அதுக்கு வந்து கேஸ் ஆச்சு. ஓகே, இந்த பிராண்டோட பிஆர் வந்து எனக்கு கால் பண்ணிருந்தாங்க, டேக் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் முடியாதுன்னு சொன்னேன், அது கேஸா மாறிச்சு. ஓகே ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டேன். அண்ட் இன்னொரு ஒரு சின்ன டாஸ்க், நீங்க ரொம்ப அழகா ரிவ்யூ பண்றீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு டங் டீஸ்டர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நல்லா இருக்குல்ல, ஜாலியா இருக்குன்னு கேட்க நமக்கு. ஓகே, என்ன டங் டீஸ்டர்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சென்டென்ஸ் வச்சிருந்தேன். அப்படியெல்லாம் யோசிச்சேன், அறியும் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்தா எப்படி அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஒரு 3 வேர்ட் தான். டெக் ட்ரிக்ஸ் டாங்கிள். டெக் ட்ரிக்ஸ் டாங்கிள். இத ஃபாஸ்டா ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்க. டெக் ட்ரிக் டாங்கிள். 5 டைம்ஸ். டெக் ட்ரிக் டாங்கிள். ஃபாஸ்டா. டெக் ட்ரிக் டாங்கிள். டெக் ட்ரிக் டாங்கிள். டெக் ட்ரிக் டாங்கிள். லே மக்கா, இது நம்ம காலம், நம்ம மீடியா.